ஹாய் நண்பா, தி கோட் திரைப்படத்தோட விசில் போடு பாடலுக்காக தளபதி விஜய் சார் மீது போலீஸில் பரபரப்பு புகார் அளிச்சிருக்காங்க. எந்த ஒரு ரீசனால புகார் அளிச்சிருக்காங்க, யார் புகார் அளிச்சிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றதையும், தி கோட் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போடு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தளபதி விஜய் சார் மீது என்ன ஒரு புகார் அளிச்சிருக்காங்க, என்ன ஒரு காரணம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி லியோ திரைப்படத்தில் நாரடி பாடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருந்தாலும் பாடலுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா கிளம்பியிருந்தது. இந்த ஒரு காரணத்தினால கடைசியில ஒரு சில பாடல் வரிகளையும் நீக்கியிருந்தாங்க. இதனை தொடர்ந்து தற்பொழுது தி கோட் திரைப்படத்தோட விசில் போடு பாட்டுக்கு எதிர்ப்பை கிளப்பி தளபதி விஜய் சார் மீது புகார் அளிச்சிருக்காங்க. ஸோ யார் அளிச்சிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது டிஜிபி அலுவலகத்தில் ஆன்லைன் மூலமாக சமூக ஆர்வலர் ஒருவர் தான் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த ஒரு புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிகர் விஜய் பிரச்சனையை தூண்டுதல், போதைப் பொருட்களை ஆதரிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அப்படின்றதையும், லியோ திரைப்படத்தில் கூட போதையை ஆதரித்து பாடலை வெளியிட்டார் அப்படின்றதையும், தற்பொழுது தனது சொந்த குரலில் பாடிய விசில் போடு பாடல் வரிகள் நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மதுப்பழக்கத்தை தூண்டும் வகையிலும் இருக்கிறது அப்படின்றதையும், பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா என்ற பாடல் வரிகள் வரும்போது தணிக்கை குழு கண்டிப்பாக ஆதரிச்சிருக்காது அப்படின்றதையும், அதனைத் தொடர்ந்து மைக்கை கையில் எடுக்கட்டுமா போன்ற பாடல் வரிகள் தமிழ்நாடு அரசியலில் சீமான், கமல் மற்றும் மன்சூர் அலிகான் போன்றவர்களை சுட்டிக்காட்டும் வகையில மைக்கை எடுக்கட்டுமா என ஒருவரை புண்படுத்தும் வகையில இருக்கிறது அப்படின்றதையும், தனது பாடல்கள்ல நடிகர் விஜய் இளைஞர்களிடம் ரத்த வெறியை தூண்டுகிறார் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆகவே விசில் போடு பாடலை உடனடியாக சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க முடியும். மேலும் நடிகர் விஜய் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆன்லைன் மூலமாக சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் அளிச்சிருக்காங்க. நாரடி பாடலுக்கு புகாரிலிருந்து பாடல் வரைந்து நீக்கியிருந்தாங்க. தற்பொழுது விசில் போடு பாடலுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, விசில் போடு பாடலை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு புகார் அளிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றதையும், தி கோட் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.